இன்னைக்கு ஏசப்பா அவங்கள பார்த்து சொல்றது என்னன்னா, மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று மத்தேயு 21:22 எழுதப்பட்டிருக்கு. நீங்க செய்கிற ஜெபங்கள் எல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேணும். நம்ம ஜெபத்துல எவைகள் எல்லாம் கேட்கிறோமோ தேவன் அதை எல்லாம் நமக்கு தருவாரு. ஸோ டெய்லி மார்னிங் நீங்க எழுந்து இந்த ஜெபத்தை நீங்க செய்யுங்க. தேவனை பார்த்து நீங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, கர்த்தாவே இந்நாளுக்குரிய புதிய எனக்கு கிருபையை தாரும், எனக்கு கல்விமானின் நாவை தாரும், என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் நினைவுகளும் உமக்கு பிரீதியாய் இருப்பதாக, என் வாயின் வார்த்தைகளுக்கு காவல் வையும், எனக்கு ஞானத்தை தாரும், எனக்கு தாவீதை போன்ற தைரியத்தை தாரும், எனக்கு சுக பலன் ஆரோக்கியத்தை தாரும், பறந்து காக்கும் பச்சை போல என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து அருளும் என்று இந்த ஜெபத்தை நீங்கள் செய்தீங்கன்னா தேவன் உங்களை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பதும் அல்லாமல் உங்க விசுவாசமுள்ள ஜெபத்தை அவர் கேட்டு நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை உங்களுக்கு தருவாரு. ஸோ விசுவாசமா கேளுங்க, தேவன் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. பை கிங்டம் கனெக்ஷன். ஹாவ் அ நைஸ் டே.